Hello guys, this is Vignesh. So yesterday we have seen the element series, alphanumeric series பார்த்தோம். ஸோ அதில் த்ரீ டைப்ஸ் ஆஃப் ஷார்ட்கட்ஸ் பார்த்தோம். ரைட் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் வந்துச்சுன்னா மைனஸ் பண்ணணும், அண்ட் லெஃப்ட் ரைட்டுன்னு வந்துச்சுன்னா ப்ளஸ் பண்ணணும். அண்ட் தென் வி ஹாவ் சீன் த ரிவர்ஸ் ஆர்டர் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு சினாரியோ. ஸோ என்ன அப்படின்னா இன்டர்சேஞ்ச் கான்செப்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இன்டர்சேஞ்ச் கான்செப்ட் நேத்தோட கண்டினியூவேஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி இந்த கொஷினை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணலாம். இந்த கொஷினில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். இன் தி above given series, first, second and third element and so on are interchanged with 20th, 19th and 18th element respectively. So first element will be replaced by 20th element, second element will be replaced by 19th element, third element will be replaced by 18th element and so on அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Then which element will be the fourth to the left of 14th element from the left hand. ஸோ இங்கேருந்து இங்கே வரைக்கும் தான் நமக்கு கொஷின். ஸோ ஃபஸ்ட் நம்ம இதை சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா which element will be the fourth to the left of 14th from the left hand. அதாவது லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 14 லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து 1 2 3 4 5 14 கவுண்ட் பண்ணுறோம். அதுலேருந்து நமக்கு லெஃப்ட் என்னன்னு கேட்குறாங்க, லெஃப்ட்டில் ஃபோர்த்து அப்படி கேட்குறாங்க. ஸோ 14 -4 ஆஸ் ஐ ஆல்ரெடி செட், லெஃப்ட்டு சி ஹியர் லெஃப்ட் ஹேண்டு அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம மைனஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். இந்த சேம் வே இதுலேயுமே லெஃப்ட் ஹேண்ட் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணணும். ஸோ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 10th தான் ஆன்சராக கிடைக்கும். அதாவது நம்ம கண்டுபிடிக்க போகிற எலமெண்ட்டோட பொசிஷன் வந்து 10th பொசிஷன், அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம், 10th பொசிஷனாக நம்ம லெஃப்ட்லேருந்து நம்ம கவுண்ட் பண்ணிடுவோம். ஆனால் இந்த இடத்துல நமக்கு ஒரு கம்பல்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வில் பி ரீப்ளேஸ் பை 20th எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் வந்து 19, தேர்ட் எலமெண்ட் இஸ் 18th எலமெண்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா லெட்ஸே ஒரு சீக்வன்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் அந்த சீக்வன்ஸுன்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் let's consider there are 20 elements in this series. Okay, ஸோ 10 பிரிச்சுக்கலான்னு வச்சுக்கலாம். ஸோ let's say here இங்கே வரைக்கும் 10 elements இருக்குது, இதுக்கப்புறம் வர இது எல்லாமே 10 elements இருக்குதுன்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வில் பி ரீப்ளேஸ்ட் பை 20th எலமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எலமெண்ட் R will be replaced by 20th element H, second element will be replaced by 19th element F, third element 1 will be replaced by 4th element in the symbol. ஸோ நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு 10 எலமெண்ட்ஸை வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் RD15E அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டு, அதுக்கப்புறமா வந்து ரீமைனிங் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நம்ம இதை வந்து ரிவர்ஸில் நம்ம எழுதுவோம், அப்படி தானே? ஸோ இப்போ எப்படி வரும்னா, இது 1 வரும், 2 வரும், 3 4 5. ஸோ ரிவர்ஸ்லேருந்து 1 2 3 4 5 வரைக்கும் இங்கே 10 எண்ணிட்டு, அதுக்கப்புறமா வந்து எகெயின் இங்கேருந்து நம்ம எண்ணுற மாதிரி வரும். கரெக்டு தானே? ஸோ இது 1ன்னு ஸ்டார்ட் ஆகும், கண்டினியூஸாக அப்படியே போகும். ஸோ இங்கே வந்து 20 அப்படின்னு சொல்லிட்டு முடியும். ஸோ நான் சொன்ன கான்செப்ட் கரெக்டு தானே? உங்களுக்கு புரிஞ்சது தானே? ஸோ என்னென்னா, லெட்ஸ் see here, இங்கேருந்து இது வரைக்கும் 20 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வில் பி ரீப்ளேஸ்ட் பை 20th எலமெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்த எலமெண்ட்ஸ் சீரியஸு. பட் ஆனால் ஆக்சுவல் 20 அந்த கொஷினுக்காக நான் வந்து இதை மாடிஃபை பண்ணிட்டேன். ஸோ லெட்ஸ் கன்சிடர் இந்த எலமெண்ட் வந்து சீரியஸ் ஸ்டார்ட் வித் R அண்ட் எண்ட் வித் M அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். there are 20 எலமெண்ட்ஸ் இருக்குது இதில். ஸோ இப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் எலமெண்ட் வில் பி ரீப்ளேஸ்ட் பை 20th எலமெண்ட், செகண்ட் எலமெண்ட் வில் பி ரீப்ளேஸ்ட் பை 19th எலமெண்ட் சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இது அப்படியே ஒரு ரிவர்ஸ் ஆர்டராக மட்டும்தான் போகும்.
ஸோ அப்படி ரிவர்ஸ் ஆர்டராக வரப்போ நமக்கு கொஷினில் சால்வ் பண்ணது படி நமக்கு என்ன ஆன்சர் நமக்கு வேணும் அப்படின்னா 10th எலமெண்ட் நமக்கு வேணும், 10th எலமெண்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் ஹேண்டு. ஸோ ஆனால் இந்த இடத்துல நம்ம வந்து இது ரிவர்ஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து லெஃப்ட் ஹேண்டுன்னு இருக்குது 10ல் எடுக்கிறத விட ரைட் ஹேண்ட்லேருந்து நம்ம வந்து 10 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக நம்மளால் ஃபைன் பண்ண முடியும். லெட்ஸ் see 1 2 3 4 5 6 7 8 9 10 9 தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இது எதுக்காக நான் இப்படி வந்து ரிவர்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, ஸோ ரிவர்ஸ்லேருந்து நம்ம எடுத்தாலுமே நமக்கு 9 ஆன்சர்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஸோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்லலாம்னா ஒரு 20 மட்டும்தான் இருக்குது சின்ன எலமெண்ட் சீரியஸ் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி நம்ம வந்து கால்குலேட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். சப்போஸ் வந்து இது அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா லெட்ஸ் see ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 20th, செகண்ட் எலமெண்ட் 19th. ஸோ இதோட டிஃப்ரென்சஸை நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ எப்படி சொல்லலாம்னா சேம் வே 1லேருந்து நமக்கு வந்து இப்போ 10th எலமெண்ட் நமக்கு வேணும். ஸோ 1லேருந்து நம்ம 10லேருந்து நம்ம 1 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 9ன்னு சொல்லி கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 28லேருந்து நம்ம எதை மைனஸ் பண்ணால் நமக்கு 9 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 11 மைனஸ் பண்ணால் நமக்கு வந்து 9 வரும். ஸோ நமக்கு 11th தான் வந்து 11th எலமெண்ட் தான் நமக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி பண்ணுறது ஓகே, பட் இருந்தாலும் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இன்டர்சேஞ்ச் கான்செப்ட் தான். பட் ஆனால் வந்து இதை நீங்கள் ஜென்ரலாக நீங்கள் எழுதி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் கரெக்டாகவே வரும். ஸோ அவ்வளோதான் அந்த கான்செப்ட். ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது ஒரு அகெயின் ஒன் மோர் சினாரியோ. how many such letters are there in the above series, each of which is immediately preceded by a symbol and immediately followed by a number. அதாவது ஒரு லெட்டர், அந்த லெட்டர் வந்து இமீடியேட் ப்ரிசீடிங், அதாவது ப்ரிசீடிங் அப்படின்னா முன்னாடின்னு அர்த்தம். அந்த லெட்டருக்கு இமீடியேட் முன்னாடி இருக்க பொசிஷனில் வந்து நமக்கு சிம்பிள் வரணும்னு சொல்கிறாங்க. அந்த லெட்டரோட இமீடியேட் ஃபாலோடு பை ஒரு நம்பர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த நம்பர் என்னென்னலாம் நமக்கு சொல்லவே கிடையாது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி வரப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க, லைக் லெட்டர், அதுக்கு முன்னாடி சிம்பிள் வரணும், அதுக்கப்புறம் நம்பர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சிம்பிள், லெட்டர், நம்பர் இப்படி தான் நமக்கு வந்து செக் பண்ணணும். ஸோ ஒரு சீரியஸ் எடுத்துக்கலாம், அந்த சீரியஸில் சிம்பிளுக்கு அப்புறம் லெட்டர், லெட்டருக்கு அப்புறம் நம்பர் இருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இந்த சீரியஸ் எடுத்துக்கலாம். நமக்கு இப்போ என்ன வேணும்னா சிம்பிளுக்கு அப்புறம் லெட்டர், லெட்டருக்கு அப்புறம் நம்பர் வேணும். ஸோ சிம்பிள் தான் எப்பயுமே வந்து எலமெண்ட் சீரியஸில் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியுறது அப்படின்னா நமக்கு சிம்பிள் தான் இருக்கும், ஏன்னா அதுதான் ரேராக நமக்கு இருக்கும். ஸோ அதனால் நம்ம சிம்பிள் வச்சு பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் ஈஸியாகவே ஃபைண்ட் பண்ண முடியும். லெட்ஸே நீ நம்பர்ஸ்னு வச்சு எடுத்திங்கன்னா நம்பருக்கு முன்னாடி லெட்டர் இருக்கணும், லெட்டருக்கு முன்னாடி சிம்பிள் இருக்கணும்னு சொல்லிட்டு நமக்கு ஒவ்வொரு பாசிபிலிட்டி நமக்கு அதிகமாக போயிட்டுருக்கும். ஸோ வந்து நீங்கள் சிம்பிள்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும், சிம்பிள், லெட்டர், நம்பர் இருக்கணும். இதில் பார்க்கலாம் சிம்பிள், லெட்டர், நம்பர். ஸோ நமக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது, லைக் ஒரு நம்பர். சேம் அதே மாதிரி வேறு என்ன இருக்குது, சிம்பிள், லெட்டர், நம்பர். again one more, symbol letter number இல்லை. ஸோ symbol letter number 3, symbol letter number இல்லை, symbol letter இல்லை, இது நம்பர் தான். ஸோ நமக்கு இப்போ 3 தான் ஆன்சர். அந்த 3 தான் நம்ம ஆல்ரெடி இங்கே போட்டிருப்போம். ஸோ 3 is our answer. ஸோ இதே மாதிரி தான் நமக்கு எப்படி கொஷின்ஸ் வரும் அப்படின்னா சிம்பிள் சென்டரில் இருக்கணும், சிம்பிளுக்கு முன்னாடி நம்பர் வரணும், சிம்பிளுக்கு அப்புறம் லெட்டர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுலேயே நமக்கு மிக்ஸ்டாக நமக்கு கேட்பாங்க. ஸோ வந்து எப்படின்னா நம்ம இந்த கான்செப்ட் ஒன்று வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வச்சு நம்ம வந்து ரிமைனிங் எல்லாமே போட்டுடலாம். ஸோ இப்போது நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய கொஷின் ஒன்று பார்க்கலாம். ஸோ இந்த கொஷின் பார்க்கலாம். இது கொஞ்சம் கிரிட்டிக்கல் கொஷின் தான், பட் ஆனால் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ ஒரு எலமெண்ட் சீரியஸ் கொடுத்துருக்காங்க. அதோட கொஷின் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் தி பொசிஷன்ஸ் ஆஃப் தேர்ட் ஆட் நம்பர் அண்ட் செகண்ட் கான்சனன்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் அண்ட் ரைட் எண்ட் ரெஸ்பெக்டிவ்லி இன் த சீரியஸ் ஆர் இன்டர்சேஞ்ச்ட் and the alphabets which are immediately followed by the symbol is dropped, then which of the following statement is true with respect to the 21st element from the right hand கேட்டிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் பெரிய கொஷின் தான், பட் ஆனால் வந்து இதில் ஒரே ஒரு ட்ரிக், ஈஸி ட்ரிக் இருக்குது. அது என்னென்னு நான் சொல்கிறேன். ஸோ வந்து எப்பயுமே ஒரு கொஷின் நம்ம பார்க்குறப்போ அந்த கொஷினை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு தெளிவாக இருக்கணும்.
ஸோ இதில் வந்து நமக்கு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன்ஸ்லாம் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணி நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸை நம்ம எழுதுகிறோம் அப்படின்னாலுமே கூட அவங்க நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம வந்து மெயினாக பார்க்குறதா இருக்கும். ஸோ நான் அவங்கக்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்லேருந்து 21st எலமெண்ட் வந்து எது கூட அந்த ஸ்டேட்மெண்ட்டோட இது மேட்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இட் இஸ் 6th to the left of 16th element from the right hand, 3rd to the right of 20th element from the right hand அப்படின்லாம் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி 21st எலமெண்ட் என்னன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிங்கனாலுமே கூட அந்த எலமெண்ட்டோட வேல்யூ நமக்கு என்னன்னு தெரிஞ்சால் தான், அது நமக்கு கேட்டால் தான் நமக்கு வந்து அதெல்லாம் சால்வ் பண்ணி நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எப்படி சிம்பிளாக சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டேட்மெண்ட்டு எல்லாத்தையுமே நான் வந்து சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன பண்ணேன்னா, 3rd ஆட் நம்பர் அண்டு 2nd கான்சனன்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் இருக்கிறத இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அண்ட் தென் நான் வந்து சிம்பிள்ஸ் எல்லாம் நான் ட்ராப் பண்ணுறேன். இது எல்லாத்தையுமே நான் பண்ணிவிட்டு நான் ஒரு சீக்வன்ஸை கொண்டு வரேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த சீக்வன்ஸ், அதாவது இந்த சீக்வன்ஸ் தான் வந்து நான் இதை எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி நான் கொடுத்துருக்க ஆன்சர்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஆன்சரில் இப்போது அவங்க கேட்டிருக்க கொஷின்னு எனக்கு 21st எலமெண்ட் என்னன்னு நமக்கு கேட்டால் மட்டும்தான் வந்து நம்ம வந்து இவ்வளவுமே சால்வ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபைனல் எலமெண்ட் சீரியஸ் கொண்டு வந்து அதிலேருந்து நம்ம வந்து ரைட் ஹேண்ட்லேருந்து 21st நம்ம எண்ணணும் அப்படின்னா நமக்கு 8 8 ஏதோ ஒரு ஆன்சர்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இப்போது அவங்க கேட்டிருக்க கொஷின் என்ன அப்படின்னா, ஸ்டேட்மெண்ட்டோட எது வந்து ஒத்து போகுது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஆன்சர் நீங்கள் பாருங்கள், இட் இஸ் 7th to the left of 14th element from the rightன்னு சொல்லியிருக்கு. அதாவது இதை ஒவ்வொன்றையும் நம்ம சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து 21st அப்படிங்கிற நமக்கு எலமெண்ட்டோட அந்த நம்பர் நமக்கு கிடைக்கணும். ஸோ இந்த இடத்துல 21st எலமெண்ட்டு. ஸோ நான் எதை சால்வ் பண்ணால் எனக்கு 21st வரும்னு சொல்லி பாருங்கள். இட் இஸ் 7th to the left of 14th element from the right hand. லெஃப்ட்டு ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம ப்ளஸ் பண்ணுவோமா? ஸோ நான் இதையும் நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து 21st தான் வரும். ஸோ இப்போ நான் எதுக்கு இதை சொன்னேன் அப்படின்னா, இந்த 21st எலமெண்ட்டு என்னன்னு நமக்கு கேட்டாங்க அப்படின்னா தான் நம்ம இது எல்லாத்தையுமே சால்வ் பண்ணி நமக்கு 8 இல்லை 8 ஐ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே மாறி மாறி வரும். ஆனால் அவங்க என்ன எலமெண்ட்டுன்னு எக்ஸாக்டாக அவங்க கேட்கல. அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆப்ஷனோட எந்த இது மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அதாவது லெட்ஸே ஒரு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு எலமெண்ட் இருக்குது, அந்த எலமெண்ட் வந்து 21st எலமெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. அந்த எக்ஸுங்கிறது என்னன்னு நமக்கு தெரியாது, இதை சால்வ் பண்ணால் தான் நமக்கு தெரியும். பட் ஆனால் வந்து 21st எலமெண்ட் வந்து ஒரு எக்ஸ் அப்படின்னு ஒரு அன்னோன் ஒரு வேல்யூ ஒன்று நமக்கு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போது அந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட நமக்கு வந்து எது வந்து ட்ரூவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து இதை நம்ம சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 21st அப்படிங்கிறது டி ஆப்ஷன் தான் வருது. ஸோ 21ங்கிறது நமக்கு சால்வ் ஆகிடுச்சு. ஸோ டி தான் நம்மளோட ஆன்சர். நம்ம இதில் அந்த எக்ஸ் அப்படிங்கிற வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணவே தேவையில்லை. ஸோ இங்கே தான் எழுதியிருப்பேன், we no need to work on the question, they mentioned as 21, so match with the options. ஸோ ஒரு சில கொஷின்ஸ் நம்மளை ட்ரிக்கியாக இருக்கும். இதெல்லாம் வந்து மெயின்ஸுக்கோ இல்லை வந்து ப்ரிலிம்ஸ்க்கே கூட சம்டைம்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ வந்து முதல்ல நமக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல நம்ம தெளிவாக இருக்கணும். அதை வச்சு தான் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சால்வ் பண்ணலாமா இல்லை வேணாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து டிசைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஐ திங்க் ஆல்ஃபா நியூமரிக் சீரியஸில் மோஸ்ட்லி வர சினாரியோஸ் எல்லாமே நான் கவர் பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு if I find anything new scenarios, then we can see further more questions from alphanumeric series. Thank you. Bye bye.